ஹாய், நான் இன்றைக்கி புளி சாதம் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் நான் கடலையை தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற எண்ணெயில் 20 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நான் 2 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கரைசல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். 12 வரமிளகாயை இப்போ கட் பண்ணி வணங்கின வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கூடவே நம்ம வணக்கி வச்சுருக்கிற அந்த கடலையை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளியை அதோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். பழைய புளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சளை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தேவையான உப்பும் கூடவே சேர்த்துக்கங்க. நல்லா எண்ணெய் புழுங்கி வர அளவுக்கு நல்லா வணக்கணும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இப்படி நல்லா திக்காயிடும். இப்போ நான் வேக வச்சு ஆற வச்சுருக்க சாதத்தை அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சாதம் வர வரன்னு இருக்காது. கடைசியாக ஒரு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான், புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.